செம்மர கடத்தல் சம்பவம் தொடர்பாக ஆந்திர மாநில வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட 20 தமிழர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் புதனன்று நள்ளிரவு சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டன. இதில் 8 பேர் திருவண்ணாமலை மாவட்டம் முருகாபாடி, ஆர்ஜினாபுரம், வேட்டகிரிபாளையம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள். வியாழனன்று தொழிலாளர்களின் உடலுக்கு அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் அஞ்சலி செலுத்தினர். இது திட்டமிடப்பட்டு செய்யப்பட்ட படுகொலை என்று உறவினர்கள் தெரிவித்தனர். கண்ணமங்கலம் பகுதியில் தொழிலாளர்கள் என்கவுண்டர் சம்பவத்தை கண்டித்து கடை அடைப்பு நடந்தது. ஆந்திர துப்பாக்கிச் சூட்டில் தமிழர்கள் பலியானதை கண்டித்து சென்னை சென்ட்ரலில் ரயில் மறியல் போராட்டம் நடந்தது. எஸ்டிபிஐ சார்பில் வியாழனன்று இச்சம்பவத்தை கண்டித்து சென்னை சென்ட்ரலில் ரயில் மறியல் போராட்டம் நடந்தது. சென்னையிலிருந்து பெங்களூரு சென்ற எக்ஸ்பிரஸ் ரயிலை மறித்து போராட்டம் நடத்தியவர்களை ரயில்வே போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர். சத்திய முறைகேடு வழக்கில் அதன் நிறுவனர் ராமலிங்க ராஜு உள்பட 10 பேருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கிய சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் நிறுவனத்தின் வரவு செலவு கணக்குகளில் மிகப்பெரிய அளவுக்கு மோசடி நடந்திருப்பது 2009ஆம் ஆண்டில் அம்பலமானது. அதையடுத்து நிறுவனர் ராமலிங்க ராஜு, அவரது சகோதரர் ராமராஜு உள்ளிட்ட 10 பேர் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொண்ட போது 14,162 கோடி ரூபாய் முறைகேடு நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்திய கார்ப்பரேட் தொழில்துறை வரலாற்றில் மிகப்பெரிய மோசடியாக கருதப்பட்ட இந்த வழக்கில் ராமலிங்க ராஜுவுக்கு 7 ஆண்டு சிறை தண்டனையும் 5 கோடி ரூபாய் அபராதமும் விதித்து ஹைதராபாத் சிபிஐ நீதிமன்ற நீதிபதி சக்கரவர்த்தி வியாழனன்று தீர்ப்பளித்தார். ராமலிங்க ராஜுவின் சகோதரர்கள் ராமராஜு, சூரியநாராயண ராஜு உள்பட குற்றவாளிகள் 10 பேருக்கும் தலா 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. ராமலிங்க ராஜு ஏற்கனவே 32 மாத சிறைவாசத்தை அனுபவித்துள்ள நிலையில் எஞ்சிய கால சிறைவாசத்துக்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அதேபோல மற்ற 9 பேரும் சிறைக்கு அனுப்பப்பட்டனர். கடந்த 1993ஆம் ஆண்டு மும்பையில் நடந்த சங்கிலி தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் தூக்கு தண்டனையை எதிர்த்து யாகூப் மேமன் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்துள்ளது. நிழல் உலக தாதாவான டைகர் மேமனின் தம்பி யாகூப் மேமன் கடந்த 20 ஆண்டுகளாக நாக்பூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளான். அவனது கருணை மனுவை ஜனாதிபதி நிராகரித்ததை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரணைக்கு ஏற்ற ஏஆர் தபே தலைமையிலான செலமேஸ்வர், குரியன் ஜோசப் ஆகியோர் கொண்ட அமர்வு தூக்கு தண்டனையை நிறைவேற்ற இடைக்கால தடை விதித்திருந்தது. இம்மனு வியாழனன்று விசாரணைக்கு வந்தபோது மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். அரசு போக்குவரத்து பேருந்து பராமரிப்பு மற்றும் முதலுதவி பெட்டி மருந்துகள் வாங்குவதில் ஊழல் நடந்து இருப்பது அம்பலமாகியுள்ளது. கோவை கோட்டத்தின் கீழ் 794 உள்ளூர் நகர பேருந்துகள், 35 வெளிமாநில பேருந்துகள் உட்பட மொத்தம் 1181 பேருந்துகள் இயங்கி வருகின்றன. கோவை வெள்ளலூர் பகுதியைச் சேர்ந்த டேனியல் என்ற தகவல் அறியும் உரிமை ஆர்வலர் போக்குவரத்து கழக செலவினங்கள் குறித்த தகவல்களை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்டிருந்தார். இதில் பேருந்துகளை பராமரிக்க மாதம் ஒன்றுக்கு 212 லட்சம் ரூபாய் அளவுக்கு செலவு செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டது. முதலுதவி பெட்டி மற்றும் மருந்து வாங்கப்பட்டு இருப்பதாக கணக்கு காட்டினாலும் இவை அரசு பேருந்துகளில் இல்லை என்பதுதான் அம்பலமாகியுள்ளது. பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா நாடுகளுக்கு பிரதமர் மோடி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். முதலில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் செல்லும் மோடி அங்கு 3 நாட்கள் தங்குகிறார். ராணுவம், விண்வெளி, ரயில்வே, அணுசக்தி தொடர்பாக பேச்சு நடக்கிறது. 12ஆம் தேதி ஜெர்மனி செல்லும் மோடி அங்கு வர்த்தக கண்காட்சியை துவக்கி வைக்கிறார். தொடர்ந்து கனடா செல்லும் பிரதமர் மோடி 16ஆம் தேதி நாடு திரும்புகிறார். 9ஆம் தேதியான வியாழனன்று தனது சுற்றுப்பயணத்தை மோடி துவக்கினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் ரயில் மறியல் போராட்டம் வியாழனன்று நடந்தது. காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டும் நடவடிக்கையை கண்டித்து கம்யூனிஸ்ட் மற்றும் விவசாயிகள் அமைப்பு சார்பில் தஞ்சை, திருமாரூர், நாகை ஆகிய டெல்டா மாவட்டங்களில் வியாழனன்று ரயில் மறியல் போராட்டம் நடந்தது. தஞ்சையில் ரயில் மறியலில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவால் பதற்றம் நிலவியது. போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர். முதுபெரும் எழுத்தாளர் ஜெயகாந்தனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. படிக்காத மேதை எனும் வார்த்தைக்கு பொருத்தமான ஜெயகாந்தனின் மறைவுக்கு பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். திமுக பொருளாளர் ஸ்டாலின், மார்க்சிஸ்ட் செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் நேரில் இறுதி அஞ்சலி செலுத்தினர். வியாழனன்று மாலை பெசநகர் மின்மயானத்தில் ஜெயகாந்தன் உடல் தகனம் நடக்கிறது. உடல்நலக் குறைவால் உயிரிழந்த நாகூர் ஹனீஃபாவின் உடல் அவரது சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டது. நாகை மாவட்டம் நாகூரில் கடந்த 1925 டிசம்பர் 25ஆம் தேதி இஸ்மாயில் ராவுத்தர், ரோசல் பேகம் தம்பதியினருக்கு மகனாய் பிறந்தவர் ஹனீஃபா. இசை முரசு என்ற ரசிகர்களால் அழைக்கப்படும் கணீர் குரலுக்கு சொந்தக்காரரான 96 வயதான ஹனீஃபா சென்னை கோட்டுப்புறத்தில் புதனன்று காலமானார். அவரது உடல் நாகூருக்கு கொண்டு வரப்பட்டது. ஹனீஃபாவின் உடலுக்கு உறவினர்கள், பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து ஹனீஃபாவின் உடல் இறுதி மரியாதையுடன் நாகூர் தர்காவில் அடக்கம் செய்யப்பட்டது. ஹனீஃபாவின் உடல் இந்த உலகில் மறைந்தாலும் அவரது பாடல்கள் மக்கள் மனதில் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும். இறைவனிடம் கையேந்துங்கள்.
இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. லிப்டில் சிக்கி தவித்த மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மீட்கப்பட்டார். டெல்லியில் உள்ள மத்திய ரிசர்வ் போலீஸ் படை தலைமையகத்தில் நடந்த வீர தின விழா வியாழனன்று அனுசரிக்கப்பட்டது. விழாவில் பங்கேற்க வந்த மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அங்குள்ள லிப்டில் ஏறினார். அவருடன் மத்திய இணையமைச்சர் கிரண் ரிஜிஜு, ரிசர்வ் போலீஸ் படை தலைவர் பிரகாஷ் மிஸ்ரா ஆகியோரும் சென்றனர். நடுவழியில் லிப்ட் பழுதாகி நின்றது. அதை இயக்குவதற்கு எடுத்த முயற்சிகள் தோல்வி அடைந்ததால் பெரும் பதற்றமான சூழல் காணப்பட்டது. இறுதியில் லிப்டின் மேற்புறம் வழியாக ராஜ்நாத் சிங்கை கயிறு மூலம் ரிசர்வ் படை வீரர்கள் தூக்கி மீட்டனர். அதேபோல இணையமைச்சர் கிரண் ரிஜிஜு, பிரகாஷ் மிஸ்ரா ஆகியோரும் அதே பாணியில் மீட்கப்பட்டனர். பயங்கரவாதிகளுக்கு அஞ்சி வெளியேறிய காஷ்மீர் பண்டிட்டுகள் என அழைக்கப்படும் காஷ்மீரத்து இந்துக்களை மீண்டும் குடியமர்த்தும் திட்டத்தில் அவர்களுக்கு தனி குடியிருப்பு பகுதிகள் அமைக்கும் திட்டம் இல்லை என்று முதல்வர் முஃப்தி முகமது சயீத் அறிவித்துள்ளார். காஷ்மீரத்து இந்துக்களுக்கு என தனி பகுதியை உருவாக்குவதற்கு எதிர்க்கட்சிகள், பிரிவினைவாத அமைப்புகள் மட்டுமின்றி பண்டிட்டுகளும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் வியாழனன்று காஷ்மீர் சட்டசபையில் இதுகுறித்து விளக்கம் அளித்த முதல்வர் முஃப்தி முகமது சயீத், காஷ்மீர் திரும்பும் இந்துக்கள் முஸ்லிம்களுடன் கௌரவத்துடன் வாழ வேண்டும் என்பதே தனது விருப்பம் எனவும் தனி குடியிருப்புகள் உருவாக்கப்படுவதாக தவறான தகவல்கள் பரப்பப்பட்டதாகவும் கூறினார். நில ஆர்ஜித மசோதா குறித்து அதிமுக விளக்கம் தர வாசன் வலியுறுத்தியுள்ளார். தமாக தலைவர் வாசன் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த போது, நில ஆர்ஜித மசோதாவை ஆதரிக்கும் அதிமுக இதனால் விவசாயிகளுக்கு பாதிப்பில்லை என்று நிரூபிக்க வேண்டும் என்றார். வரும் ஏப்ரல் 24ஆம் தேதி கட்சி பொதுக்குழு கூட்டம் நடக்க உள்ளதாக வாசன் அறிவித்தார். இந்த சட்டத்தை அவர்கள் ஆதரிக்கின்றேன் என்று மாநிலங்களவையிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதற்கான சரியான நிலையை இங்கே அவர்கள் நிரூபித்து காட்ட வேண்டும். விவசாயிகள் மத்தியிலே அவர்கள் நிரூபிக்க வேண்டும். அரசு பொதுத் தேர்வு உள்ளிட்ட முழாண்டு தேர்வுகள் முடிவடையும் நிலையில் வரும் 23ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை துவங்குகிறது. கடந்த 19ஆம் தேதி துவங்கிய SSLC அரசு பொதுத் தேர்வு வெள்ளியுடன் நிறைவடைகிறது. +1 உள்ளிட்ட இதர வகுப்பு முழாண்டு தேர்வுகளும் முடிவடைய உள்ளன. 22ஆம் தேதியுடன் அனைத்து தேர்வுகளும் முடிவடைவதால் 23ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை துவங்குகிறது. வழக்கம் போல் ஜூன் 1ஆம் தேதி அடுத்த கல்வியாண்டுக்கான புதிய வகுப்புகளை துவக்க பள்ளிக் கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த காமராஜர்புரத்தைச் சேர்ந்த பழனிசாமி தனது முதல் மனைவி இறந்துவிட்ட நிலையில் சித்ராதேவி என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்தார். இந்நிலையில் இருவருக்கும் ஏற்பட்ட சொத்து தகராறில் முதல் மனைவியின் குழந்தை பவித்ராவை சித்ராதேவி கால்வாயில் தள்ளி கொலை செய்தார். இவ்வழக்கில் அவருக்கு மாவட்ட மகளிர் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டது. சுற்றுலா பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 20 பயணிகள் காயமடைந்தனர். கேரளாவில் இருந்து சுற்றுலா பேருந்து ஒன்று கொடைக்கானல் வந்தது. கோம்பைக்காடு என்ற இடத்தில் பேருந்து வந்தபோது எதிர்பாராத விதமாக 150 அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது. இவ்விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 8 குழந்தைகள் உட்பட 20 பேர் படுகாயமடைந்தனர். இவ்விபத்தில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் 3 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். வீடற்ற சிறுபான்மை மக்களுக்கு வீடு கட்டித் தரப்படும் என்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். வக்பு வாரியத்தின் சார்பில் நடந்த மீலாது நபி விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், சிறுபான்மை மக்களில் வீடற்றவர் யார் என்பது குறித்து கணக்கெடுப்பு நடத்தப்படுவதாகவும் அவர்களுக்கு வீடுகள் கட்டிக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். எங்கெல்லாம் நம்முடைய சிறுபான்மையின மக்கள் வீடு இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்தந்த பகுதியில் இலவச மனைப்பட்டா வழங்குவதற்குரிய நடவடிக்கையும் அரசு எடுத்து வருகிறது. வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்புவதற்காக நாக்பூர் உயிரியல் பூங்காவில் இருக்கும் விலங்குகளுக்கு சிறப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. வழக்கத்துக்கு மாறாக இந்த ஆண்டு நாட்டின் பல பகுதிகளில் மார்ச் மாதத்திலிருந்தே வெயில் வறுத்தெடுக்கிறது. உஷ்ணத்தை தணித்துக் கொள்ள மனிதர்கள் பல வழிகளை நாடும் அதே வேளையில் வாயில்லா மிருகங்கள் என்ன செய்யும்? மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள நாக்பூர் உயிரியல் பூங்காவில் விலங்குகளுக்கு சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. புலி, சிறுத்தை மற்றும் பறவைகளின் கூண்டுகளில் கூலர்கள், டேபிள் फैनகள் பொருத்தப்பட்டுள்ளன. लगभग 10 जगह पे अपन ने कूलर लगाए. उसमें मेनली अपन ने तेंदुए, टाइगर और उसके अलावा अपन ने चिड़िया जो है उनके लिए अपन ने कूलर की व्यवस्था की है. उसके अलावा फिर जो खुले पिंजरे उसमें अपन ने पानी की भी व्यवस्था की है. बड़े बड़े पानी के टाके बना दिए हैं ताकि उसमें वो जो जानवर पानी पसंद करते हैं उसमें जाके बैठे. பேனா, பென்சில் திருடியதற்காக 8 வயது மாணவனை பள்ளி முதல்வர் சரமாரியாக அடித்ததில் அவன் இறந்தான். உத்தரப்பிரதேச மாநிலம் பாரபங்கி நகரில் ரஹேலமா
அகாடமி என்ற தனியார் பள்ளி உள்ளது. 3ஆம் வகுப்பு அறையில் பேனா, பென்சில், ரப்பர்கள் திருடு போனதாக முதல்வர் லலித் வர்மாவுக்கு புகார் சென்றது. சிவா என்ற மாணவனின் பையிலிருந்து திருட்டு போன பேனா, பென்சில்களை கண்டெடுத்த முதல்வர் வர்மா அந்த மாணவனை கடுமையாக அடித்து உதைத்துள்ளார். வீட்டுக்கு சென்ற மாணவன் சிவா கடுமையான வயிற்று வலி, வாந்தி எடுத்தபடி மயங்கி விழுந்தான். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவனது உயிர் பிரிந்தது. பள்ளி முதல்வர் லலித் வர்மாவுக்கு எதிராக பெற்றோர்கள் போராட்டம் நடத்தியதை அடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர். தங்கத்தின் விலையில் வியாழனன்று ஒரு சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 20,056 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,507 ரூபாயாக இருந்தது. வெள்ளியின் விலை 1 கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 39 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 37,020 ரூபாயாக இருந்தது. பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் சினிமா என்றால் ரஜினி கூடத்தான் நடிப்பேன் என்று தெரிவித்துள்ளார். பேட்மிண்டன் விளையாட்டில் உலகிலேயே முதல் நிலையை எட்டிய இந்திய வீராங்கனை சாய்னா நேவாலுக்கு திடீரென்று சினிமா மீது ஆர்வம் ஏற்பட்டுள்ளது. நடிகர் ரஜினியின் தீவிர ரசிகையான சாய்னா எந்திரன் படம் வெளியான போது அவரை சந்திக்க மிகுந்த ஆர்வம் காட்டினார். இந்நிலையில் சமீபத்தில் சாய்னா அளித்த பேட்டியில் தனது முதல் கவனம் விளையாட்டாக இருந்தாலும் ரஜினியுடன் ஒரு படத்தில் நடிக்க அனுமதி வாங்கிக் கொடுங்க, எந்த இடத்தில் வேண்டுமென்றாலும் கையெழுத்து போடுவேன் என்று கூறியுள்ளார். ரஜினியுடன் நடிப்பதை பெருமையாக, பாக்கியமாக கருதுவதாகவும் இந்த வயதிலும் அவர் அழகாக தோன்றுவதாகவும் சாய்னா வியப்பு தெரிவித்துள்ளார்.